அப்போது பிரசாந்துக்கு இந்த படம் பண்ணணும்னு விருப்பம். சங்கர் சாருக்கு பிரசாந்த் வச்சு படம் பண்ணணும் விருப்பம். ஓகே. ம். இங்கே தியாகராஜன் சார் வராங்க, சங்கர் சார் வராங்க. சம்பளத்தில் இடிச்சுக்கிட்டே இருக்குது. அதிக அமௌண்ட் கேட்குறாங்க. ம். ஒரு 60 லட்ச ரூபா வரைக்கும் கேட்கப்பட்ட ஒரு தகவல். சார் அவ்வளோ பண்ண முடியாது, இதுதான் பண்ண முடியும்னு சங்கர் சார் ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க. ம். இவர் கொஞ்சம் சொல்லி ஏறுறாரு, ஒரு அதிகமாக சொல்லி கொஞ்சம் இறங்குறாரு. மிடில் ஒரு அமௌண்ட் வந்து நிற்குது. ஒரு 40 லட்சமோ 50 லட்சம் வந்து நிற்குது. ஓகே. அவ்வளோ பண்ண முடியாது சார் அப்படின்னு இவர் ஒரு அமௌண்ட் நிற்கிறார் சங்கர் சார். ஒரு 20 lakhs ஏதோ சம்திங் நினைக்கிறேன். அப்போ வந்து குஞ்சுமோன் பார்வை வரைக்கும் போகுது. அவர் அக்செப்ட் பண்ணல. சங்கர் வந்து ஒரு பட்ஜெட் கொடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே அப்படி தான் வருது அப்படிங்கும்போது அங்கே வந்து மிஸ் ஆகுது. ஓகே. ஓகே. இப்படி ஒரு சம்பவம். இது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வச்சுங்க. அப்போ பிரபுதேவா அவர்கள் வந்து ஏன்னா அந்த ஜென்ரல் மேலே சிக்கு புக்கு ரயில்னு சாங் பாடிருக்கும். ஆமாம். அப்போ சௌந்தர்யா ஐஸ்வர்யாலாம் ரொம்ப சைல்டு அவங்க. ம். இந்த சிக்கு புக்கு ரயிலில் படம் பார்க்கறதுக்காக சஃபேர் தேட்டர் ஒன்று இருந்தது, இப்போ கிடையாது, மவுண்ட் ரோடில். அந்த தேட்டரில் படம் கொடுத்து நான் தான் பாக்ஸ் டிக்கெட் போட்டு சௌந்தர்யா அண்ட் ஐஸ்வர்யாவுக்கு ஜெயராம் அவர்கள் ஆறுமுகம் இருப்பார். இன்னமும் பசங்களை வளர்த்தது ஆறுமுகம் தான். ஸோ அந்த ஃபேமிலியோட அனுப்பிச்சி வைக்கிறேன். அந்த படம் பார்க்கும்போது தான் இப்போ சங்கர் பார்க்குறாரு, என்ன ரஜினி சார் வீட்டிலேருந்து உங்களுக்கு வருது, ஃபோன் வருது. குஞ்சுமோன் அப்போ செல்ஃபோன் கிடையாது, ஆஃபீஸ் ஃபோன் தான். ஸோ இந்த குஞ்சுமோன் சார் ஆஃபீஸ் தான் ஃபோன் வந்துச்சு. ஓகே. அப்போ நான் பேசி டிக்கெட் போட்டுதான். அப்போது சார் ரஜினி சார் ஃபேமிலிக்கு ரொம்ப நீங்கள் ரொம்ப ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். இல்லை சார் பத்திரிகை இருக்கும்போது பழக்கம், அவங்க நல்லா மரியாதை கொடுப்பாங்க, அவ்வளோதான் சார், வேறு ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னு. அப்போது இந்த படம் அதாவது அப்போது இந்த சாங்க்காக தான் படம் பண்ண சொல்லல, சிக்கு புக்கு ரயில் இது. அப்போ பிரபுதேவா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சங்கர் சார் மீட் பண்ண வராங்க குஞ்சுமோனுக்கு. அதில் ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க, இதில் ஹோல் சாங்ஸ் நான் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு மீட் பண்ண வராங்க. அப்படின்னு மீட் பண்ண வரதான். இங்கே பிரசாந்த் ஹீரோ ஒரு மேட்ரு ஓடிட்டு இருக்கு, இங்கே பிரச்சனையாக இருக்குது, ஹீரோ கமிட் பண்ண ஷூட்டிங் போகணும். அப்போ என்ன பண்ணலாங்கும் போது தான் உனக்கு என்ன சம்பளம் நீங்கள் கொடுக்குறதே கொடுங்க சார் பிரபுதேவா. அப்போல்லாம் சூரியனில் ஒரு சாங் வருவார், ஜென்டில்மேன் ஒரு சாங் வருவார், ஹீரோ கிடையாது. இப்போ திடீர்னு சங்கர் சார் ஒரு ஐடியா வரும் தான், சரி பிரபுதேவா ஹீரோவை போட்டுருவோம் அப்படின்னு கமிட் பண்ணும்போது அவர் எதிர்பார்க்கல. அது டான்ஸ் மாஸ்டர் எல்லா சாங் கேட்க வந்தோம்னா ஹீரோ இப்போ வருது, சம்பளம் என்னும்போது நீ ₹1 கொடுத்தா கூட போதும் சார் அப்படின்னா. ஓகே. ஸோ 1 லட்ச ரூபா சம்பளம் பிரபுதேவா பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. அதிகபட்ச சம்பளம் வேணுதா தான், அதிகபட்சமாக. எஸ். உடனே கமிட் பண்ணுறாங்க, ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. இது பிரசாந்த் அவர்கள் கேள்விப்பட்டு ரொம்ப அப்செட் ஆனார். வழி இல்லை, மிஸ் ஆகிடுச்சு அந்த படம். காதலர் எந்த அளவுக்கு ஹிட்டுங்கிறது தெரியும். கண்டிப்பா பிரபுதேவா வந்து அடுத்த ரேஞ்சுக்குள்ள போயிட்டார். ஆமா, சூப்பர் டூப்பர். அதுக்கப்புறம் பண்ண படம் எல்லாமே ஹிட். வரிசையா அவர் இன்ன வரைக்குமே ஒரு டைரக்டராக ஹீரோவை சைன் பண்ணிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா. ஸோ இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு பிரசாந்துக்கு இருக்கு, சங்கர் அவர்களுக்கு இது.